தமிழ் சினிமா உலகிலே 1500 திரைப்படங்களுக்கு மேலே பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை நடித்து மிகப்பெரிய சாதனையை புரிந்த ஒரு கலைஞர்னா அது மனோரமா. என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத 2 பேர்னா அது லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரனும் கவியரசு கண்ணதாசனும் தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மனோரமா. வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் சந்தித்ததுக்கு பின்னால் தனி ஒரு பொம்பளையாக சென்னைக்கு வந்து தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு உதவி செய்த எஸ்.எஸ். ராஜேந்திர அண்ணனை என் ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. கடுகு மாதிரி இருக்கிற ஒரு கிராமத்தில் தனியாக ஒரு பொம்பளை வாழறதே சிரமம்னா, கடல் மாதிரி இருக்க சென்னையில் வாழணும்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஒரு உடன்பிறப்பை போல என்னை பார்த்து கொண்டார் எஸ்.எஸ்.ஆர். வாழ்க்கை முழுக்க வலிகளையே சுமந்து கொண்டிருந்த எனக்கு காமெடி ரோல் தந்து அதுதான் எனக்கு ஏற்றது அப்படின்னு எனக்கு புரிய வைத்தவர் கவிஞர் கண்ணதாசன். நாடகத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்டு சினிமாவில் காமெடி வேஷத்தில் நடிக்கணுமே அப்படின்னு நான் பல நாள் வேதனைப்பட்டிருக்கேன். அதுக்கு பின்னால் யோசித்து பார்த்தபோது தான் எனக்கு தெரிஞ்சுது, எங்கூட கதாநாயகி அந்த காலகட்டத்தில் நடிச்சிருந்தவங்க யாரையுமே என்னால் பார்க்க முடியல. ஆனால் நான் 4 தலைமுறைகளாக தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய பாதையை மாற்றிவிட்ட கவிஞர் கண்ணதாசன் தான் என்று நன்றியோடு ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் மனோரமா.